வணக்கம் மகளே. ரொம்ப நாளைக்கு பிறகு மனசுக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன். உண்மையிலே இந்த கோயிலுக்கு வந்தோன்னா அவ்வளோ மனசு ரிலாக்ஸ் ஆச்சு. அது எந்த கோயிலுங்கிறத இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம் வாங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பத்தில் அமைஞ்சிருக்கிறது இந்த பாலசுப்ரமணியர் ஆலயம் முருகன் கோவில். இந்த முருகன் கோயிலில் அப்படி என்ன வரலாற்று சிறப்புகள் இருக்குங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் வேறு என்ன சிறப்பு இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா மனங்கு வந்த கோயிலை பற்றி நிறையவே பேசலாம். அதனால் வாங்க உள்ள வீடியோக்கள் நிறையவே பேசுவோம். சுற்றிலும் பசுமையாக நெல்மணிகள் விளையக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லும் மாதிரி இந்த ஆடி மாதத்தில் கதிர்வீகள்லாம் வரக்கூடிய இந்த பசுமையான சோலைகளுக்கு மத்தியில் தான் இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. இதை பார்த்தோன்னே நமக்கு மனசில் அமைதி குடிக்கொண்டிருக்கும். பறவைகளுடைய ஒளி இசை எல்லாம் நமக்கு ரம்மியமான ஒரு சூழலை நமக்கு கற்றுத்தரும். இப்போ நம்ம கடந்து செல்வது பாலசுப்ரமணிய ஆலயத்துடைய புதுசாக கட்டப்பட்ட ஒரு தெப்பக்குளம். முன்னால் இந்த குளம் கொஞ்சம் பாலடைஞ்சு கிடந்தது. தற்போது புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க, அழகாகவே கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த குளம் எல்லோரும் உட்காந்து அமர்ந்து பேசுகிற அளவுக்கு இந்த குளத்தை சீரமைச்சிருக்காங்க. பக்கத்தில் தான் முருகப்பெருமானுக்கு முடி காணிக்கை செலுத்துகிற இடமும் இது பக்கத்தில் தான் இருக்குது. இதை சுற்றிலும் மரங்களும் வயல்வெளிகளும் இருக்கிறதுனால பக்தர்கள் சாமி கும்பிட்டு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். ஓகே, தரிசனத்துக்கு போகலாமா? நம்ம கோயிலுக்கு போனோடனே கற்பூர தீபம் தான். கற்பூர தீபத்தை வணங்கிட்டு முருகப்பெருமானை நம்ம வணங்க போகிறோம். இங்கே உள்ள முருகப்பெருமானை பற்றி இல்லை வரலாறை எப்பவுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். என்ன வரலாறு இந்த கோயிலில் அப்படிங்கிற ஆண்டார்குப்பத்தில் என்ன வரலாறு? பக்கத்தில் தான் சிறுவாபுரி இருக்குது. சிறுவாபுரிக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. குழந்தை வடிவிலான முருகன் கோயிலில் சிறுவாபுரியில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கோயிலும் நீங்கள் நினைத்த எல்லா காரியமும் நடக்கும், தடைகள் எல்லாம் நீங்கும். அதுக்கான உத்தரவாதம் நானே கொடுப்பேன். ஏன்னா அந்த கோயில் அற்புதமான இந்த கோயிலாக இந்த ஆண்டார்குப்பம் கோயில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய புராண கால வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பிரம்மதேவன் தன்னுடைய மந்திரத்தையே மறந்துட்டார். அந்த நேரத்தில் முருகபெருமான் தான் அவருக்கு சில அட்வைஸ்கள்லாம் சொன்னதாக புராண வரலாறுல அந்த அட்வைஸ் சொன்ன இடம் பிரம்மனுக்கே முருகன் பெருமான் அறிவுரை கூறிய இடம்தான் இந்த ஆண்டார்குப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகபெருமான் வேலுடன் இந்த இடத்துக்கு தன் வேலை ஆழமாக ஊன்றி இங்கே பாலைவனமாக இந்த பகுதியை நீர் வள செய்து ஒரு வளமையான பகுதியாக மாற்றினார் முருகபெருமான் அப்படின்னு சொல்லலாம் இந்த முருகன் கோயிலை. ஸோ பிரம்மனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து பிரம்மனுக்கு அறிவுரை கூறி பிரம்மனுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்ததுனால இந்த முருகன் பாலமுருகன் என்று அழைக்கப்படுறாரு. அந்த வகையில் இந்த கோயிலில் பிரம்மனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. எந்த கோயிலையும் பிரம்மனுக்கு சன்னதி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் பிரம்மனுக்கு நீங்கள் தனி சன்னதியை பார்க்க முடியும். அப்படி ஒரு கோயில் இந்த கோயில் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். படைத்த பிரம்மாவுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த சுப்பையான முருகப்பெருமானுக்கு பாலமுருகனை காட்சியளிக்கிறாரு. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, படைத்தவனுக்கே கற்றுக் கொடுத்தவர் முருகப்பெருமான். அதனால் உங்களுடைய மனக்கவலைகள் எதாக இருந்தாலும் இந்த முருகன் முன்னால் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆலோசனைகளை முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்வார். உங்கள் வாழ்க்கையில் வளத்தை உருவாக்குவார். ஸோ அத்தகைய மனம் கொண்டவங்க, ஒரு போராட்டம் மனம் கொண்டவங்க, வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த கோயில் கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக ரிலாக்ஸாக நிம்மதியான ஒரு தரிசனத்தை இந்த கோயிலில் நீங்கள் பார்க்க முடியும். பிரம்மா தவிர விஷ்ணு, விநாயகர் எல்லாருமே தனித்தனி சன்னதியில் இங்கே குடியிருக்காங்க. இந்த கோயில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில் வரும்போது அவ்வளோ அமைதியான ஒரு இது கிடைக்கும். பிரம்மனுக்கு வைத்த கோயில் மட்டும் கிடையாது, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக இந்த கோயில் அமைது. அதுக்காண்டி நிறைய இடங்களில் இந்த கோயில் ஒரு மரத்தில் வீடு கட்டுவதற்கு செங்கல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் குழந்தை பேர் வேண்டி தொட்டில் கட்டியிருக்காங்க. பெண்கள் விளக்கேற்றி வணங்குறாங்க. நவக்கிரகங்கள் வழிபாடும் இங்கே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கோயிலுக்கு பக்தர்களுக்கு கனிவான ஒரு அக்கறையான விஷயங்கள் இங்கே நடக்க நான் சொல்லுவேன். மற்ற எல்லா கோயிலையும் பார்க்கும்போது பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்காது. எனக்கு கிடைக்கிது எப்படின்னா, பக்தர்கள் செல்வதற்கு ஒரு வழி, பக்தர்கள் வெளியே வருவதற்கு ஒரு வழி அப்படி இருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு மூச்சு திணறலாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கோயில் போகும்போது மூச்சு திணறல் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வழியாக போய்ட்டு ஒரு வழியாக வந்துடலாம். அப்போ காத்தோட்டமான பிளேஸாகவும் அந்த கோயில் இருக்கிறனால முருகன் அருளோடு உங்களோட உடல்நிலையும் பாதிக்காத அளவுக்கு இருக்குங்கிறத கண்டிப்பாக ஒரு உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும். இந்த கோயிலில் இருக்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்குள்ள முருகர் எப்படி காட்சியளிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனுக்கே உபதேசம் செய்ததால் இங்குள்ள முருகர் கம்பீரமாக காட்சியளிப்பார். நீண்டு விஸ்வரூபமாக வேலுடன் காட்சியளிக்கும் முருகபெருமான் தன் கையை இடுப்பில் வச்சுருப்பார். இங்கே பாருங்கள், இந்த படத்துலேயே உங்களுக்கு தெரியும். நீண்ட வெயிலுடன் இருக்கும் முருகபெருமான் இடுப்பில் கையை வச்சுட்டு கம்பீரமாக காட்சியளிப்பார். இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையே நீங்கள் வாழுங்க, உனக்கு கம்பீரமான வாழ்க்கையை நான் தருவேன், உனக்கு உயர்ந்த பதவியை நான் தருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னை தேடி வந்துட்டலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டார்குப்பம் முருகபெருமான் நமக்கு அந்த காட்சியை தருவார்.
காலையில் குழந்தையாகவும், மாலையில் இளைஞராகவும், மதியம் இளைஞராகவும், மாலையில் முதியவராகவும் 3 விதமாக முருகப்பெருமான் வந்து இங்கே காட்சி தராருங்கிறது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். அந்த வகையில் முருகப்பெருமானின் 3 திவ்ய தரிசனங்களையும் இந்த கோயிலில் நீங்கள் பார்க்க முடியும். சமீப காலமாக இந்த கோயில் வந்து ரொம்ப அதிகமான பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க. சிவாபுரி போகிற பக்தர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்கிறது ஒரு பெருமையான விஷயம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் பல விஷயங்கள், அம்சங்கள் அடங்கியதுனால உங்கள் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கோயிலில் அமையும். முடிச்சுட்டு வந்து வெளியில் பிரகாரத்தை சுத்தக்காண்டி வந்திருக்கேன். ஒரு விஷயத்த பதிவு பண்ணோம். மற்ற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயிலையும் வரிசையில் நிற்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும்போது பணியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தள்ளிப்போங்க, சீக்கிரம் தள்ளிப்போங்க, தள்ளிவாங்க அப்படி வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ஏன்னா வந்து பக்தர்கள் வந்து முருகரை ரொம்ப நேரம் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து தேர் கொண்டு போடுவாங்க. ஸோ தள்ளிவாங்கன்னு சொல்லுவாங்க. தள்ளிவாங்க சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த கோயில் எல்லாரும் முன்னுக்கு வாங்க அதான் முன்னால் வாங்க முன்னுக்கு வாங்க எவ்வளோ பாசிட்டிவாக வருது. தள்ளி போங்க சொல்லியிருக்கோம், முன்னுக்கு வாங்க சொல்லுறது வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த முன்னுக்கு வாங்க வார்த்தையை வந்து அழகாக சொல்கிறாங்க அந்த முறையில். அதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. முருகர் கொடுத்த ஆண்டார்குளம் முருகன் கோயில் ஒரு சாட்சி நான் சொல்கிறேன். முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு வாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கோயில்களே பேசுறதுனால கொஞ்சம் இறைச்சல், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஒரு அற்புதமான கோயில் இது. இந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வாங்க. பாய்.